ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போது கரண்ட்டாக நான் என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் கேருக்கு நான் அப்போது இருந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற ஒரே ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து இந்த பாண்ட்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் தான். இது வந்து ரொம்பவே ஸ்கின்னுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலேயே வந்து நான் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஃபேஸ் வாஷ்க்கு அப்படின்னா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 115 தான். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சின்னதாக வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த எக்லைஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபேஸ் வாஷை இப்போ இது வந்து நான் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு கிஃப்டாக எனக்கு வந்து இது கிடச்சிது இந்த ப்ராடக்டை. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து நயாசினமைடு இருக்குது, சாலிசைக்ளிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். சல்ஃபேட் ஃப்ரீ. இது வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப கெமிக்கல் அதிகமாக இல்லை. ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின். ஸோ அதனால இது என்னோடய ஸ்கின் டைப்புக்கு சூட்டபுளாக இருக்குது. ஸோ இது வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் இதில் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் பார்த்திங்க அப்படின்னா, ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். இப்போ வந்து அதை ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா இது கிஃப்டாக வந்த பிராண்டோட தான். இதுவுமே கிஃப்டாக வந்தது தான். நல்லாயிருக்கு. இதில் வந்து எப்படின்னா ஆலோவேரா ஸ்மெல் மட்டும் ஷியா பட்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சன்ஸ்க்ரீனு. சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஸோ சன்ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நான் டாட்&கேயோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது வந்து எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. மேபி ஒரு சிலருக்கு இது பிடிச்சிருக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல. இதோட ப்ரைஸ் வந்து 445 வந்து போட்டிருக்கு. பட் நான் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் வாங்கலை, கம்மியாக தான் வாங்கினேன். அரௌண்ட் 300 350 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் வாங்கினேன். இது SPF 50 இருக்கிறது சன்ஸ்க்ரீனு. இது வந்து ஓகே, பட் வந்து என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஓகே. எனக்கு எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் காசு ஆகலை. ஓகே தான். பட் என்னன்னு தெரில, எனக்கு பர்சனலி எனக்கு வந்து பிடிக்கல. ஆக்சுவலி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சன்ஸ்க்ரீன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெர்ம்டாக்கோட SPF 50 அந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய ஸ்கின் டைப்புக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஒயிட் பேச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு. தென் வந்து இதுதான் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது சீரம் வந்து இல்லை. தென் பாடி லோஷன் வந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவிலியா அப்படின்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசிங் லோஷன் ஃபுல்லாக ஆலிவேராவில் பண்ணது. இது வந்து மோர் தென் 1 இயர் வந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் போகிற டைம்லேருந்து நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 400 ml இருக்கிறது. இன்னுமே எனக்கு வந்தது. நான் ஒரே ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணுவேன்னா, ரெகுலராக நான் ஒர்க் போகிற டைம்லலாம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம ஒர்க் கிளம்புறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுவேன் ஸ்கின் கேரில். பட் இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனால, பாப்பாவையும் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கிறதுனால என்னால் ரெகுலராக பண்ண முடியல. ஆக்சுவலி ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். பட் நான் வந்து ரெகுலராக பண்ணுறதில்ல. அவ்வளோதான், ஸ்கின் கேர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து அதிகமாக மேக்கப்லாம் வந்து போட மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பாண்ட்ஸோட பிபி க்ரீம் வந்து போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஷாப்புக்கு போயிருந்தேன். பட் அது வந்து கிடைக்கல. ஸோ அதனால வந்து ஸ்பின்ஸோட பிபி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் வந்து
பார்த்தேன். இது வந்து ஒரு 10 ருபீஸ் தான். யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓகேவாக தான் இருக்குது. நான் இது வந்து சும்மா ஒரு ட்ரையலுக்காக போட்டு பார்க்கலாம், நம்ம ஸ்கின்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். ரெகுலராலாம் நான் இது போட மாட்டேன், எங்கேயாவது வெளியே போனால் மட்டும்தான் அதை நான் போடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலரு. ஆக்சுவலி இது வந்து என் சிஸ்டர் வாங்கினது. அவங்களோட ஸ்கின் ஷேடுக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால என்னோடய ஸ்கின்னுக்கு போட்டு பார்த்தோம். என்னோடய ஸ்கின்க்கு ஷேடு பர்ஃபெக்டாக இருந்ததுனால எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அந்த பர்ஃபெக்ட் லிக்விட் கன்சீலர். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைமரு தென் மாய்ஸ்சரைசர் அதை போட்டதுக்கப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைமரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் போட்டுட்டு பேஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீலர் போட்டுட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் இருந்தால் நீங்கள் வந்து உங்களை மேக்கப் பண்ணிவிட்டு டச்சப் பண்ணிட்டா ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இன்னும் நான் வெளியே யூஸ் பண்ணலை. ஒரு டைம் என்னோடய ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு மட்டும்தான் போட்டு பார்த்தேன். இதுக்கப்புறம் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா நான் இது வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது என்னோடய ஸ்கின் டைப்புக்கு சூட்டபுளாக இருக்குது. நான் அதிகமாக ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இப்போது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சிலு. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்டென்சில் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஐப்ரோ ஷேப்பில். நீங்கள் வந்து உங்கள் ஐப்ரோ கிட்ட வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஐப்ரோ ஷேப் வந்து அப்படியே கிடச்சிரும். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு 100 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் மீஷோவில் வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப் லைனர் அண்ட் ஐப்ரோ. ஓகேவா, இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஒன் சைடு வந்து ஐப்ரோ பென்சிலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைடு வந்து நீங்கள் லிப் லைனராக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது. ஓகே, நான் இது இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோவுமே நல்லா டார்க்காக வருது. பாப்பாவுக்கு வந்து நான் இதில் தான் வந்து ஐப்ரோ போட்டு விடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் வந்து இது காலங்காலமாக நான் பத்திரமா சேஃப்டியாக வச்சிகிட்ருந்த ஒரு லிப் பாம். இப்போ வந்து நான் வேறு தான் வாங்கி ஆகணும். இது நல்லா இருந்தது. இது வந்து என் ப்ராடக்ட் நேம் வந்து மறந்துட்டேன், பட் செர்ரி ஃப்ளேவர் அந்த மாதிரி ஒரு லிப் பாம். தென் வந்து லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்லரோட லிப்ஸ்டிக்கு. இது ஒரிஜினல் டேஸ்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஐ திங்க் ஸோ. இதுவும் நல்லா இருந்தது. இது ஃபுல்லாக வந்து கீழே எல்லாம் போட்டு உடச்சாச்சு. இவ்வளோ தான் இருக்குது, பட் இதோட ஷேட் நல்லா இருந்தது. போடும்போது ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும், நல்லா இருந்தது. இது ஒர்த்து தான் வாங்கினதுக்கு. இது ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான், ஒரு 100 120 அந்த ரேஞ்சு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் சீரம். இது அந்த கிஃப்டாக அந்த ப்ராடக்ட்டில் வாங்கின சீரம் தான். இது வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது உங்கள் ஹேரில் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1450. பட் நான் அந்த ரேஞ்சில் போட்டு வாங்கலை, இது கிஃப்டாக வந்தது. ஸோ அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனாலாம் ஹேர் சீரம் நான் யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸில் எனக்கு வந்த பர்ஃப்யூம். இது ரெண்டுமே நல்லா இருந்தது. சுகர் ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ஃப்யூம். இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும், நல்லா இருந்தது. இது வெளியே எங்கேயாவது போனால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஹீட் அப்படின்னு சொல்கிறது. இந்த பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்மெல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் போத்துமே வந்து குட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர். இது எல்லாத்தோடைய கேர்ள்ஸு ப்ராடக்ட், ஹேண்ட்பேக்கில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தனம், ஆர்டிஃபிஷியல் சந்தனம். இது வந்து எப்படின்னா நீங்கள் நம்ம நார்மலாக சந்தனம்லாம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து நம்ம அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி நான் இது வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். இதிலே வந்து சந்தனம் வந்து பேஸ்ட்டெல்லாம் வந்திருக்கு இப்போல்லாம். அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து நான் உங்களுக்கு காட்டினேன், பட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். என்னோடய ஸ்கின்னில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
நல்லாயிருக்கும். நல்லா ஃபேராக இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நம்ம மேக்கப் எதுவுமே போட தேவையில்ல. ஜஸ்ட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே நமக்கு வந்து ஒரு மேக்கப் போட்ட லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் அது. ஓகே கைஸ், இவ்வளோ தான் என்னுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட். ஸோ இன்னும் நான் நிறையா என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.